ஹே மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு அப்பா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஊரில் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்துட்டு என்ன ஊருக்கா, ஃபாரின் போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்பா வந்து ஈரோட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்களா, அவங்க வந்துட்டு நான் வந்திருக்கிறதுனால வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு போடணும் நாளைக்கு. ஸோ அந்த ரீசனுக்காகவும் வந்திருக்காங்க. அப்பா வந்ததுனால நானே வந்துட்டு கெண்டை மீன் குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். அப்பா தான் ஆஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கெண்டை மீன் குழம்பு வச்சு கொடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்பெஷலான டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து வெயில் கொளுத்துதுங்க. ரோடு வேறு தார் ரோடா, நமக்கு அங்கே இருக்கு தார் ரோடாக தான் இருக்கும். என்ன சிமெண்ட் ரோடு? ஆமாம், நம்ம ஊரில் சிமெண்ட் ரோடு தானே. நாங்கள் இருக்கிறது வந்து தொடுவாயில் வந்து சிமெண்ட் ரோடு தான். ஆனால் அங்கே அவ்வளோவா வெயில் தெரியல. பக்கத்தில் கடல் இருக்கிறதுனால 1/2 கிலோமீட்டரில் கடல் இருக்குது. அந்த காற்றுனால ரொம்ப வெயில் எங்களுக்கு தெரியல. இங்கே வந்தோன்னா அனல் அந்த அளவுக்கு அடிக்குது. அப்பாட்ட சொன்னேன், இந்த மாதிரி அனல் ரொம்ப இருக்குப்பா, என்னால் இருக்கவே முடியல, அதுவும் இந்த வீட்டில் சுத்தமாக இருக்க முடியலப்பா அப்படின்னோடனே, நான் உனக்கு ஏசி வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் டே. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா எனக்கு எனக்காக ஏசி வாங்கி தர போகிறாங்க. ஸோ வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி காரைக்காலில் வந்துட்டுருக்கா. ஸோ அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ஏசி வாங்கிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கெண்டை மீன் குழம்பு வைப்போம். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கமெண்டில் வேறு திவ்யா பார்த்தோன்னா ஆர்வத்தில் நான் வந்துட்டு ஓடுனேண்ணா, ரொம்பலாம் ஓடலை, அது அப்படி தெரியுது உங்களுக்கு. லைட்டாக இப்படி அந்த இதில் இறங்கும் போது கொஞ்சம் ஓடுன மாதிரி இருந்ததுனால நிறைய பேர் என் மேலே ரொம்ப பாசம் வச்சு, அக்கா ஓடாதீங்கக்கா, உள்ள பேபி இருக்குது, பார்த்துப்போங்கக்கான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ நிறைய பேர் எனக்காக கேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் வந்துட்டு திவ்யா பார்த்த சந்தோஷத்தில் ஓடலாம் செய்யலை, ஜஸ்ட்டு அந்த ஒரு இடத்துல இறங்கும்போது அப்படி தெரிஞ்சது எல்லாருக்கும். ஸோ ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஸோ எங்கள் அப்பா வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்பா மீன் ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாருங்கள். காலையில் எல்லா மீனும் இப்படி வாயை பொழந்து இப்படி ஓப்பனில் இருந்துச்சு. இங்கே பேர் எப்படி வாயை திறக்குது பாரு, இங்கே பேர் இன்னும் அங்கே பேர் இப்படி தான் வாயை திறந்துக்கிட்டே இருந்தது. உயிரோட இருக்குது எல்லாம். ஆனால் இந்த மாதிரி மீன் தாங்க வந்துட்டு ஆக்கி சாப்பிடணுமா? ஆமாம், அப்பா சொன்னாங்கல்ல. ஆமாம், 3/4 கிலோவுக்கு கீழே இருந்தால் தான் வந்துட்டு கெண்டை மீன் நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. கெண்டை மீன் நல்லதாம்மா. அதுக்கு மேலே போனுச்சுன்னா சத்து கிடையாது அதில். பெருசா இருந்துச்சுன்னா நான் வேற குளிச்சுட்டேன், ஒரு சிலுப்புனுச்சு, அவ்வளோதான். ஆமாண்டி, ஐயோ பயங்கரமா வேலை ஓடிட்டு இருக்கு போல. ஆமாம், குழம்பு வச்சுட்டேன், மீன் போட்டுட்ருக்கேன். நல்லா கொதிச்சு வந்துட்டாலே அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடும். பக்கத்தில் மீனும் வறுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கரண்ட் அடுப்பில் வந்துட்டு முட்டை வேக வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா, கெண்டை மீன் குழம்பு, கெண்டை மீன் வறுவல், ரசம், அப்புறம் முட்டை வந்து கரண்ட் அடுப்பில் போட்டுட்டேன். ரசத்துக்கு எல்லாம் மாங்காய் குழம்புக்கு குழம்புக்கு போடுவாங்க. குழம்புல போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும்டா, ஏன்னா அது புளிப்பு அதிகமாக இருக்குமா, குழம்பு நல்லாயிருக்கும். ரசத்துக்கு வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அப்படியே தாளித்து வச்சிட வேண்டியதான். பாருங்கள், மீன் குழம்பு கொதிக்குது. இப்போ தாண்டி போட்டா அதுக்குள்ளே பெரிய கொதிக்கும். ஆமாம், ஒரு கொதி வந்துச்சுல, அங்கே பாரு. அப்படியே இப்போ தான் அது முட்டையே விடுது. ஆமாம், முட்டை விடுது. அப்படியே அவிச்சு ஒன்று உனக்கு தரேன். காந்தாது கரெக்டான பதத்தில் எடுத்துருவேன். எனக்கு இந்த மீன் வந்துட்டு வறுத்தா பிடிக்காது, எனக்கு வஞ்சர மீன் தான் பிடிக்கும். எனக்கு எந்த மீனும் வறுத்தா தான் பிடிக்கும். உனக்கு வஞ்சர மீன் ரேட்டு தெரியுமா உனக்கு? எவ்வளோ தெரியலையே, எனக்கு தெரியல, அதனால தான் ஓட்ட கேட்குறேன். இந்த இடத்துல நின்று சமைக்கவே முடியல. எங்கள் அம்மா எப்படி தான் சமைக்கதோ தெரியல. புழுக்கமா, ஐயோ. காத்தோட்டமா இருக்கும். அதுவும் இல்லாம நான் சமைக்கிற இடத்துக்கு வேற ஜன்னல் பெருசா வேற இருக்கா, சைடுல இருந்து அந்த காத்துலாம் வருமா. ஸோ இங்க வந்துட்டு இங்க ஒண்ணுமே இல்லாதனால அப்படியே புழுக்கமா இருக்கு, அவியுது. இங்க இருக்க முடியாதுன்னு சொன்னா எங்க அம்மா அதை வந்துட்டு அப்பா இதை சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அப்பா ஏசி வாங்கி தராங்க. புள்ள வேற கன்சீவா இருக்கு, சரி ஏசி வாங்கிட்டு வந்து மாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பா வந்துட்டு வாங்கி தராங்க ஏசி. எனக்காக எங்கள் அப்பா ஏசி வாங்கி தராங்க. அங்கேயே நாங்கள் வந்துட்டு இருந்துட்டோம், அதே மாதிரி இங்கேயும் இருந்திருப்பேன். ஆனால் ரொம்ப அவியுது, பக்கத்தில் தார் ரோடாக இருக்கா. ஸோ அதனால் இருக்க முடியலங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மீன் குழம்பு மீனெல்லாம் வறுத்துட்ருக்கேன். இங்கே ஒருத்தி வந்தவ புரோட்டா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. என் தங்கச்சி இப்போ தான் வந்தா. மீன் குழம்பா அவளுக்கு செட் ஆகாது, பிடிக்காது. அதனால எங்கள் அப்பா கிட்ட வந்தோடனே புரோட்டா வாங்கிட்டு வரேன்னு அடம் பிடிச்சி இப்போ புரோட்டா வாங்க போயிருக்கு எங்கள் அப்பா. அதுக்கு புரோட்டா பைத்தியம் அவள். எப்போ அங்கேருந்து சாப்பிடாம வந்துட்டு இங்கே புரோட்டா வாங்கிட்டு வரணுமா. அது என்னவோ தெரியல, அவளுக்கு புரோட்டானா உசுறு அந்த அளவுக்கு.
அது இங்க ஊர்ல விற்கிற புரோட்டா தான் அதுக்கு உசுறு. ஏன்னா சின்னதுல இருந்து புரோட்டா 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 நானும் அப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணிட்டேன் புரோட்டாவே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது என்னமோ மாறவே மாட்டேங்குது. அதை நீ சாப்பிட்ருப்ப. நீங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் லாய்க்கில்லை. நீனும் அம்மாவும் அப்படியே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடுங்க, சைவத்தில் சேர்ந்துருங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு மட்டன் சிக்கன் மீன் இதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. மட்டன் மட்டும் சாப்பிடுவியா? ரொம்ப பெருமை தான். நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் போகணும். ஆட்டோவுக்கு வேற சொல்லிட்டேன் 1:15 வந்துடும். ஐயோ பார்த்து சாப்பிடுதாங்கோ. நல்லா இருக்கா குழம்பு? நல்லா இருக்கா? நல்லாக்காப்பா. நான் அம்மா அர்ஜென்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம போகணும்ல ஏசுவாங்க. நீ ரசம் ஊற்றி சாப்பிட்ற. அவள் வந்துட்டு புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்களா அப்பா, அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. என்ன சாட்டை வந்துட்டா? சரிங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் திருவாரூர். போயிட்டு நம்ம ஏசி என்ன ரேட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்போம். அப்பா வரல. நேற்று வந்துட்டு ஈரோட்லேருந்து வந்த டயர்டில் நான் வரலம்மா, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம போய் வச்சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ஏசியே கிடைக்கணும். என்னது இல்லடா, ஏசி ரேட்டு வெயிலில் வாங்கினாலே ரேட்டு அதிகமாக இருக்கும்ல. தங்கச்சியை காரைக்கால்ல பார்க்க சொன்னது. காரைக்கால்ல அங்கே போய் பார்த்துருக்கா. ஆனால் வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு இன்னைக்கெலாம் வரமாட்டோம், எலெக்ஷன் முடிஞ்சு தான் வருவோம்னு சொல்லிட்டாங்களாமா. அதனால தான் நாங்கள் திருவாரூர்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டேன். நீ போய் திவ்யா, நீ திரும்பி வீட்டுக்கு போறியா? சித்தி வீட்டுக்கு போறியா? சரி போயிட்டு வரமா, போயிட்டு வரப்பா. இந்த பக்கம் வா திவ்யா, அம்மா மடிக்கு வா. மடிக்கலாடா, வேர்க்குது பாரு அவனுக்கு எப்படி. சரியா வேர்க்குது. நல்லா அவனை அந்த சைடு கையில் போட்டு பிடிச்சிக்க. இங்கே வந்துட்டு பயிர் எடுக்கலாம். இங்கே வந்திருக்கோம் பயிர் எடுக்க. அப்புறம் பஞ்சு, நீங்கள் தானே சில பஞ்சு எடுக்க வந்திருக்க. நான் மட்டும் பஞ்சு எடுக்க போனதே இல்லை. எங்கள் பண்ணையில் பஞ்சு போடல, அதனால நாங்கள் பஞ்சு எடுக்க போனதில்லை. நிப்பாட்டினா பறிக்கலாமா? யார் வீட்டு கொள்ளையில் பறிக்க? சின்ன பண்ணதுதான். இங்கே வருங்க, நான் காமிக்கிற வருங்க. அது நான் சின்னோண்டு கண்ணில் இருக்கும்போது தண்ணி ஊற்றுனது. இப்போ எல்லாம் அவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்க. எவ்வளோ பெருசாகிடுச்சு பத்தியா? அதெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. இந்த மரம் தான், குமிழி மரம், தேக்கு மரம், இது எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே தான் தண்ணி ஊற்றுவோம். இந்த போர்லேருந்து தண்ணி போடுவோம். 2 பேரும் வேலை செய்வோம், நானே என் ஃப்ரெண்டும். கோத்ரேஜ் 1 டன்னு வந்து 29,930 வச்சுக்க. இதில் 1.5 டன்னு 31,000 1000 கூட. ஆனால் அது கவுசில் வீட்டில் தான் இருக்குது. அதுவே ஓகே தான். இன்னும் 2000 கூட. ஆனால் ஃபிட்டிங் சார்ஜ் 300 தான். நம்ம கோத்ரேஜில் வந்து 1100 ஃபிட்டிங் சார்ஜ். ஓகே பரவாயில்ல. இதில் 1000 குறைஞ்சினா அதில் 1000 கூட வருது, அதில் குறைஞ்சா இதில் கூட வருது. ஓகே, ஃபைனலாக இதே எடுத்துப்போம். 1.5 டன்னு 33,000 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு கம்மி பண்ணி சொல்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். 300 வந்து 350 எவ்வளோ ஃபிட்டிங் சார்ஜ் சொல்லியிருக்காங்க. போயிட்டு கீழே போயிட்டு பார்ப்போம். சரி வர சொல்லியிருக்காங்களா, போகலாம். ஏசி வாங்கிட்டு வந்துட்டோங்க. போகிற வழியில் ரொம்ப ஏதாவது சாப்பிடணும் போல தோணுச்சா, அதனால் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்தா. ஜூஸ் குடிக்கலான்னு வந்தா. அதான் ஏசிக்கு ஃப்ரீ. அங்கே மீன் குழம்பு சாப்பிடுன்னு சொன்னேன், சாப்பிடவே இல்லை. இப்போ வந்து பிரியாணி வேணுமா அவருக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வினோக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணும். அந்த முதுகு வலின்னு எப்போ பாரு மூச்சு பிடிப்பு சொல்லிக்கிட்டே இருக்கானா. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அதுதான் பிரச்சனை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். ஏசி இன்னைக்கு ஃபிட் பண்ண முடியாது, நாளைக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எலெக்ஷனு, நாளான்னைக்கு தான் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நல்லா இருக்காத்தங்க? உங்களுக்கு தான் நல்லா இருந்ததா? முன்ன பின்ன இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. உண்மையை சொல்கிறேன், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை.
இப்போ தான் சாப்பிட்றேன் இந்த ஃபலூடா. என்னன்னு தெரியாம குடிச்சிட்டு இருக்கு. செம்மையாக இருக்குது, நல்லா இருக்கு. கலர் நல்லா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இரு ஆனால் வந்துட்டு இந்த ஒயிட் கலரு இது வந்து விதை இருந்தாலே வந்துட்டு கொஞ்சம் இன்னும் பழுக்கணும்னு அர்த்தம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு ஏசி வாங்க போயிட்டு வந்துட்டு ஏசியும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெளியிலே இருக்குது பாருங்கள் ஏசி. ஃபிட் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி ஃபிட் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி கேட்டோம். ஆனால் வந்துட்டு இப்போதைக்கு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க, நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாளைக்காச்சும் வாங்க அப்படின்னு ஓட்டு போட்டுட்டு கண்டிப்பாக வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வராங்களா இல்லையான்னு கன்ஃபார்மாலாம் தெரியல, வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரி போயிட்டு வந்தால் டயர்டா, நேற்று வாங்கிட்டு வந்த தர்பூசணி இருந்துச்சு, சரி அதை பார்த்தோன்னே சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு தான். இருங்க தரேன். நேற்று சாப்பிட்டதை விட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இந்தா சாப்பிடு, ஃபஸ்ட்டு சாப்பிடு, அவனுக்கு இப்போ பரபரப்பு. இந்தா சாப்பிடுத தர்பூசணி. எடுத்துக்கோ. ஏமா சரிந்தா நீ இதை சாப்பிடு. இந்த இது உனக்கு, இது எனக்கு. இதுவே சாப்பிட முடியாது இந்த தர்பூஸ். அப்பா வந்து வயலுக்கு போயிருக்காங்க, பில்லு காலையிலேருந்து பிடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாட்டுக்காக. ஏன்னா வச்சிங்கன்னா ஒரு 2 நாளைக்காச்சும் பிடுங்கி வச்சுக்கணும், தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்களா, அதுக்கப்புறம் மறுநாள்லாம் பிடுங்க முடியாதா, ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, பில்லு சாப்பிடாது. அதனால் மொதல் நாளே பிடுங்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா பில்லு பிடுங்க போயிருக்காங்க, அம்மா வீட்டு வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. நாங்கள் போயிட்டு வந்த டயர்டுனால சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்பாவுக்கும் அரிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் கொடுக்க வேண்டியதான். நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போவோம். ஓகேங்க, இந்த விலாக் அவ்வளோதாங்க. காலையிலேருந்து என்ன பண்ணாங்கிறத ஒன்று ஒன்றா நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த விலாகில் பார்க்குறேன். பாய்.